ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் புர்காலாம் போட்டு கிளம்பிக்கிறேன் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ரஃப்யூஸ் போகிற புர்கா போட்டுட்டு கீழே நீ தேர்ஸ்டே இல்லையா, ஸோ நீ தேர்ஸ்டேலேருந்து அந்த விலாக் கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. ஸோ கீழே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த திங்ஸை வாங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து நிறையா விஷயங்கள் நான் வந்து புதுசாக வாங்கினது எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் லாஸ்ட் விலாக்லேயே சொன்னேன் நிறையா விஷயம் கிச்சனுக்காக நான் மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் இந்த நிறையா வீடியோவில் என்கிட்ட நீங்கள் கேட்பீங்க, இந்த மேக்ஸ் எங்கே வாங்கினீங்க, இந்த மேக்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி இந்த மேக்ஸு கடையே கொடுப்பி காமிச்சிட்டேன். அது கடை இல்லை கடல்னு சொல்லி காமிச்சிட்டேன் நான். இருந்தாலும் நான் அப்பப்போ வீடியோவில் போடுறப்ப கேட்பீங்க, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் கவராக இருக்குது, எங்கே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கின மேக்ஸிஸில் ஒரு 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 5 to 6 பீசஸ் நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விலாகாக தான் இருக்க போகுது இந்த விலாகு. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அதாவது தேர்ஸ்டே முடிஞ்சு ஃப்ரைடே, தேர்ஸ்டே கூட என்ட்ரானாவே வந்து ரொம்ப பிஸியான டே. எல்லாத்தையும் வீடை ஃபுல்லாக நீட்டாக கிளியர் பண்ணி இங்கிட்டலாம் திருப்ப முடியாது இன்றைக்கி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஷீட்டாக இருக்கும், எக்ஸாம் போயிட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நாளையோட முடியுது, நிறைய பேத்துக்கு வந்து கொஞ்சம் போஸ்ட்மான் பண்ணி 2-3 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க, க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சு இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். கிச்சன் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்படி தான் ஃபுல்லாக தேர்ஸ்டே ஃபுல் ப்ரிப்பேராக வச்சு படுத்தா மட்டும்தான் ஃப்ரைடே வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்து அங்கே ஐடியாலாம் நிற்பேன், ஒரு 10 நிமிஷம் நின்று யோசிப்பேன் என்ன சமைக்கிறது என்ன. ஏன்னா எல்லாமே வாங்கி வச்சுருப்போம், சிக்கன் மட்டன் ஏதாவது ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நின்று யோசிப்பேன் நான். ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்தோம் அப்படின்னா தப்பிச்சோம். ஸோ தேர்ஸ்டே கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரைடே மெனுக்காக. பேக் நம்பர் 1, பேக் நம்பர் 2. இத்தனைக்கும் பெரிய ஹைப்பர் மார்க்கெட்லாம் போல், கீழே சூப்பர் மார்க்கெட்டில் தான் இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கேன். இது பேக் நம்பர் 3. இது கொஞ்சம் ஹெவி. நான் உங்கள்கிட்ட என்னான்னு காட்டுறேன் உங்கள்கிட்ட. இந்த பேக் தான் ரொம்ப ஹெவி. அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன. 5 லிட்டர் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அப்படியே எடுத்தாச்சு. இதில் வந்து கத்திரிக்காய். இந்த மெனுக்கு அதெல்லாம் செட் ஆகுமாலாம் தெரியல. சும்மா அப்படியே சாப்பாடு வச்சு கொஞ்சம் கறிகள்லாம் வச்சு எல்லாம் செஞ்சு வைப்போம், சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், எல்லாம் சேர்ந்து கலந்து வச்சு விட்டோம்னா சாப்பிடுங்க பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த கத்திரிக்காய் பொரிச்சு வாக்குவாங்கல்ல, அந்த கிரேவிக்கு நான் வாங்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எவ்வளோ வாங்கினாலும் நம்ம வீட்டுக்கு பத்தாது. ஸோ 2 கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால், அதாவது இருக்கிற விலைக்கு தேங்காவை எடுத்து புழிஞ்சு பால் எடுக்கிறதுக்கு, அதுவும் வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்ப கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எதுக்கு இது வாங்கி எப்போவுமே எமர்ஜென்சி வச்சுப்பேன். டைம் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் புளிவேன், அப்படி டைம் இல்லை அப்படின்னா டின்னை உடச்சி ஊற்றி விட்ருவேன் நான். ஸோ வழக்கம் போல் யூஸ் ஆகலையோ ஒரு மல்லித்தலை கட்டு நம்ம இருக்குதுன்னு நினைப்போம். காலையில் எடுத்து பார்க்கும்போது தான் பார்த்தோம் இங்கே ஃபுல்லாக அழுகியிருக்கும், இங்கிட்டு ஃபுல்லாக அழுகியிருக்கும். அதனால் எப்போவுமே எமர்ஜென்சிக்கு ஒன்று வாங்கி வைப்பேன். மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் மல்லி புதினா தலையெல்லாம் போட்டு மொத்தமாக ஒரு மல்லித்தலை சட்னி அரைச்சிடுவேன். எல்லான்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்கு வாரம் சட்னி அரைக்கிறீங்கன்னு. இப்போ நம்ம இன்றைக்கி அரைச்சிட்டோம், அதாவது மிச்சமாக இருக்கிறதா அன்றைக்கி அரைச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது விதத்தில் சாப்பிடாத செஞ்சுருவோம். ஆனால் அது அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும்னு வச்சோன்னா அது அப்படியே கெட்டு தான் போகுது, அழுகி போயிடுது. இது வந்து கருவேப்பிலை இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் சின்ன வெங்காயம். அப்புறம் இது வந்து பீஃப் இல்லை வீல். நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க பீஃபுக்கும் வீலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு. பீஃப் வந்து பீஃபும் வீலும் பெருசாக ஒன்றும் இல்லை, ரெண்டுமே பீஃபு தான். ஆனால் வீல்னால் என்னென்னா வந்து இளங்கறின்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி கறி சொல்லுவாங்க இல்லையா, அது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. பீஃப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு ஒரு 4 விசில் விடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 6-7 விசில் விடுற மாதிரி இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஒரு தேங்காய் பூ டப்பா, அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய், அவ்வளோதான். 5 லிட்ரு. எப்பவுமே 3 லிட்டர் போடுவான், இல்லை 2 லிட்டர் போடுவான். இன்றைக்கி நம்ம 5 லிட்டர் போட்டான். சமினா கடைக்கு போயிருந்தாங்க, எண்ணெய் வேணுமான்னு கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டு சொல்லியாச்சு. இதெல்லாம் தேர்ஸ்டே வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் வீட்டில் இதோட பல மடங்கு சாமான் தீர்ந்து தான் போயிருக்கு. க்ளீனிங் ஐட்டம் அதெல்லாம் தீர்ந்து போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உள்ளே போகிறேன் அப்படின்னா அந்த வீடியோ நான் போடுறேன். நான் விலைவாசிலாம் மறுபடியும் ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டேன், விலைவாசிலாம் கூடியிருக்குன்னு. அதுக்கப்புறம் 2-3 டைம் நான் போயிட்டு வந்துட்டேன். இப்போது எப்படி ஒரு பல மாதம் இருக்கும் இல்லையா, அது கண்டிப்பாக உள்ளே போனேன்னா விலைகள்லாம் எப்படி கூடியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக உங்க கூட நான் வீடியோட ஷேர் பண்ணுறேன் நான். அப்புறம் என்கிட்ட நிறையா பேர் வந்து இந்த காய்கறி கூடையை பற்றி நிறையா டைம் கேட்பீங்க என்கிட்ட. இது வந்து நான் வந்து இப்படிலாம் இருக்கும், யூஸ் ஆகும், குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி வாங்கலை. அமேசானில் தான் வாங்கினேன் நான். எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப் பிடிக்கல, கரெக்டாக இந்த இடத்துக்கு இந்த இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். அளவெடுத்தும் வாங்கலை, சும்மா வாங்கிட்டேன் நான். அப்புறம் பார்த்தா கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இது வந்து 4, இது 1 2 3 4 ஓகேயா. மேலே சும்மா இந்த மாதிரி ஒரு கூடை மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்துச்சு உங்களுக்கு. ரவுண்ட் ஷேப்பு, இந்த ஷேப்பு, நான் வச்சுக்கிறது 4 இல்லையா,
அவங்க இந்தியாவிலலாம் 5-6 எல்லாம் விற்கிறாங்க. ஆனால் நான் கம்பெனி பேர் கான்டாக்ட்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஆனால் இப்போ நீங்கள் அமேசானில் போட்டிங்க அப்படின்னா, துபாய் அமேசானில் போட்டிங்க அப்படின்னா இந்த கலர் கிடைக்காது, பிளாக் கலர் தான் கிடைக்குது. அது ரவுண்ட் ஷேப்பு, ஒயிட் கலரில் இல்லை. ஸோ நான் எப்போயாவது பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடுறேன். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் இல்லை. என்னோடய லைஃப் ஸ்டைல் கிச்சனில் என்னோட நிறையா திங்ஸை மாற்றணும். நான் ரொம்ப கஷ்டமாக சிரத்தை எடுத்து மாற்றின ஒரு விஷயத்தில் வந்து நான்ஸ்டிக்கு. இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, இந்த இரும்பு இதெல்லாம் கடாயெலாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ளூ கலரில் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து இது இந்த கீழே லாஸ்ட்டு சட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு 2-3 vlogsக்கு முன்னாடி நான் போட்டேன். பெனா வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. அதை வந்து கஷ்டப்பட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆளை வச்சுன்னு சொல்லிட்டு. மேலே இருக்க 2 இது வந்து நானே மாற்றிட்டேன். பிகாஸ் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இல்லைன்னா வீட்டில் ஒரு பெரிய குவான்டிட்டி பாஸ்தா பண்ணும் போதும் எனக்கு அந்த சைஸும் இந்த சைஸும் மஸ்ட்டாக தேவைப்படுது. அது ரெண்டுமே என்கிட்ட நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது. அந்த 2 சட்டி தான் இது. நீங்கள் எப்போவுமே என்னோடய ஃப்ரைடே விலாகில் பார்ப்பீங்க. இதில் நான் சோறாக்குவேன், அதில் நான் மட்டன் குழம்பு வைப்பேன். அப்படி இல்லைனா குக்கரில் வச்சுட்டு பிளாக் கலரில் சட்டியில் மாற்றி தான் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது எல்லாமே சட்டியில் மாற்றினதுக்கப்புறம் தான் செய்வேன் நான். ஸோ வந்து இப்போ இந்த 2 சட்டிக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த 2 சட்டி வாங்கியாச்சு. ஸோ என்னோடய பெரிய சேஞ்ச் கிச்சனில் பிள்ளைங்களுக்காக என்னோடய லைஃப் ஸ்டைலுக்காக மாற்றணும் நான் முயற்சி பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக இன்ஷா அல்லாஹ் நான்ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நான் இது சில்வருக்கு மாறியாச்சு. அது ட்ரைப்லேயே மாற்றியாச்சு. ஸோ இதோட அளவுலாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இதைத்தான் லாஸ்ட் விலாகில் நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் அது இந்தியாவிலேருந்து வந்துட்டுருக்குன்னு எனக்கு ஷுவராக தெரியும். அதனால சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் விலாகில் நான் கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் மாற்றிருக்கேன், நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் தான் செலவு என்னன்னு பார்த்துடலாமா. இப்போ எல்லாம் வீட்டில் ஏதாவது ஒரு சட்டி வாங்கணும் அப்படின்னா எனக்கு அது கண்ணளவு தான் தெரியும். என்னோட பிரச்சனை என்னென்னா கண்ணில் பார்த்தா இதில் எத்தனை கிலோ ஆக்கணும், இதில் எத்தனை கிலோ ஆக்கணும் அப்படின்ற கரெக்டாக சொல்லிடுவேன். இதில் கரெக்டாக நீங்கள் வந்து 1/2 கிலோ பிரியாணி அதோட கொஞ்சம் கூட ஆக்கலாம். ஆனால் நீங்கள் 1/2 கிலோ போடுறது தான் பெஸ்ட்டு, திருப்பி விடுறதுக்கு வேகிறதுக்கு எல்லாத்துக்குமே. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து பிரியாணி தாராளமாக செய்யலாம். இதில் சாலிடாக நீங்கள் 2 கிலோ கரெக்டாக செய்யலாம் நீங்கள். ஆனால் இது கண்ணில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இப்போ வந்து 2 கிலோ பிரியாணிக்கு என்ன செய்ய சட்டி வாங்கலாம்னா கொஞ்சம் திணறும் எனக்கு. அதனால் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பெனாக்கு ஃபோன் பண்ணி என்ன வாங்கலான்னு கேட்டப்போ பெனாவே ஃபஸ்ட்டு இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி பெனா எனக்கு அது வாங்கி கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடியே இது நீ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுடா, ட்ரை பண்ணு அப்படி இப்படி சொல்லி அது எனக்கு அது வாங்கி கொடுத்துருச்சு. அது வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு மண்டைக்குள்ளே புழு ஆய ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாற்றிடுவோம் சொல்லிவிட்டு மாற்றிட்டேன். இதோட சைஸ் வந்து 28 தெரியுதா உங்களுக்கு, 28. இது 30, இது வந்து 32. இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே லிங்க் கிடையாது. சேலம் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே வாங்கினது தான். ஆனால் உண்மையாகவே இவ்வளோ சாலிடாக இவ்வளோ சூப்பராக இருக்கும் நானுமே எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கர ஹெவிங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்கள் சவுண்டு கேட்குதா, இங்கே பாருங்களேன், தெரியுதா உங்களுக்கு, அவ்வளோ ஹெவி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதோட சட்டியோட குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க மூடி கீழே வச்சுருக்கோம், டிஸ்டர்பாக இருக்கும் சவுண்டு. இதோட இந்த திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பருங்க. கீழெல்லாம் இப்படி கொஞ்சம் நமக்குலாம் இப்போ லைட் இந்த பெருவரெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை, கொஞ்சம் ஹெவியாக வெயிட் தூக்கும் போது அப்படிலாம் தூக்கவே முடியாது உங்களால். இந்த ஒரு கையெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, அவ்வளோ வெயிட்டு சட்டி. நான் அடுப்பில் வச்சு காமிக்கிறேன். அதோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே அமைப்பாக இருக்க மாதிரி இருக்குல்ல, மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக நிறைவாக இருக்குது. நான் அப்படியே வந்து 30யும் 28யும் வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும். இதில் சாலிடாக 32 சென்டிமீட்டர் சட்டியில் வந்து 2 கிலோ பிரியாணி தாராளமாக செய்யலாம். ஸோ இப்போ 28 காமிக்கிறேன். அதுவும் ஆல்ரெடி அதை 30 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இதற்கு பார்த்தீங்களா, இதே 32 தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்க்க 30 மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது வந்து அண்டி ஸ்டைலில் இருக்குது, ஹண்டி பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் இருக்குது. அதனால எனக்கு வந்து ஷியோராக சொல்ல முடியல. அதனால தான் நான் 1.5 கிலோ பிரியாணி நான் சொல்கிறேன். ஓகேயா, நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல. வா, நான்ஸ்டிக் இருந்த இடத்துல ஹெல்த்தியாக ட்ரை ப்ளே. இதோட இந்த இடம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில்லாம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. யாராக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான்ஸ்டிக்கை விட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, நான் வருஷக்கணக்காக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க ஆள். நீங்கள் நான்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க, அது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதோட இது கண்டிப்பாக 100 200 300 கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா நீங்கள் லைஃப் லாங்காக மாற்றவே தேவையில்லை. இந்த நியூலி மேரிடில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் இப்படி வாங்கிடுங்க பேசாமல். இங்கே சோறு, அதாவது இங்கே நெய் சோறு வெந்துட்டுருக்கு அப்படின்னா பின்னாடி கறி குழம்பு. வா, எப்படா சமைப்போன்னு ஆர்வத்தில் இருக்கேன். நாளைக்கு எப்படினாலும் வெள்ளிக்கிழமை இதை செஞ்சிடணும் அப்படின்றக்காக தான். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து
எடுத்திருக்கேன் வீடியோ. ஸோ இன்ஷால் நாளைக்கு ஃப்ரம் ஃப்ரைடே vlogலேருந்து இந்த சட்டியெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். இனிமேல் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு க்ரௌடு ஃபேமிலி எல்லாம் பெருசு இல்லையா. ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையில் சட்டி பற்றாக்குறையாக இருக்கும்போது அது எடுக்கிறேன்னா யாரும் என்னை வந்து இது சொல்லிடாதீங்க சரியா. ஸோ இதெல்லாம் தான் கிச்சனோட நியூ அப்டேட், புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்குது. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே vlogல நாளைக்கு ஃப்ரைடே மினி vlogல இதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ஃப்ரைடே vlogல அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. எனக்கு ஆக்சுவலாக என்ன தெரியுமாங்க கோவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே வாங்குகிறோம், காசு செலவு பண்ணி எல்லாமே. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துறாங்கப்பா. இது சம்டைம்ஸ் எடுக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தெரியுது லைட்டாக அடுப்பை ஹீட் பண்ணி அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் எடுத்துடலான்னு. ஆனால் ஏன் ஒரு டேகு போடுங்க, சைடில் ஒரு சின்ன டேகு போடுங்க. அது எப்படினாலும் நாங்கள் சமைக்கும் போது பிரித்து எடுக்க தான் போகிறோம், அங்கே கட் பண்ணிவிட்டு போகிறோம். ஒவ்வொரு டைம் இரிட்டேட்டிங்காக இருக்குப்பா. வாங்கின ஒவ்வொரு சட்டிக்கும் இப்படியே பற்ற வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து எரிச்சலாக இருக்குப்பா. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதாக பரவாயில்ல, சின்ன ஸ்பூன்லாம் விலைக்கு ஒரு, அதான் விலைனா அந்த ப்ரைஸ் டேக், ப்ரைஸுக்கு ஒரு இது, அது கோடுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் கம்பெனி ஒன்று, 72 ஒட்டி ஏன்டா அதை வாங்குகிறோன்ற மாதிரி ஆகிடுது. இந்த சட்டி வந்து நான் திக்காக இருக்குன்னு சொன்னேன், இந்த இடத்துல ரொம்ப திக்காக நல்லா கெட்டியாக இருக்குன்னு சொன்னேன், 2.2 mm. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்கானது. சேலம் சரவணா ஸ்டோரு, நெட்லேயும் உங்கள் நம்பர் இருக்கும், நான் வேணா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வைக்கிறேன், வாட்ஸ்அப் நம்பர் தான், செக் பண்ணி பாருங்கள் ஓகேயா. ஃப்ரைடே சமையலை முடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது டைமுக்கு முடிச்சு அவர் கையில் டிஃபன் பாக்ஸை கொடுத்து விட்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் கூட நினச்சேன் சமைக்கும் போது கொஞ்சம் கிளிப்பிங் காமிக்கலாம்னு நினச்சேன், எடுக்கவே முடியல, அவ்வளோ ரொம்ப ரஷ்ஷாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ மனசுக்கு ரொம்ப திருப்தியாக புது சட்டியில் ஃப்ரைடே சமைச்சாச்சு. தண்ணி கொட்டிடுச்சு, பிகாஸ் இதில் இருந்து வரது இல்லையா. ஸோ மஞ்சள் சோறு இது வந்து நான் பெருசாக பண்ண மாட்டேன், ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நான் சீரக சம்பா யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நான் இந்த காயல்பட்டினம் இல்லை, கீழக்கரை சைடு பண்ணுவாங்க இல்லையா, அந்த சோறு. சரி, இது ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன், வேணும்னா நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் பீஃப் வந்து பெரட்டின மாதிரி தான் பண்ணியிருக்கேன், அதாவது வந்து குழம்பு மாதிரி இல்லாமல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது 3மே சைடிஷாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மல்லித்தலை சட்னியை உடச்சி இன்றைக்கி வேறு பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ்ஷு, ஆல்ரெடி நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் நான் போடுறேன். இந்த கத்திரிக்காய் இந்த இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்கணும். செம்ம சூப்பராக சிம்பிளாக வித்தின் ஒரு 5 minutesக்குள்ளே பிசைஞ்சிடலாம். கையில் தான் வச்சு நறுக்குன்னு பிசையணும், அது மட்டும் தான் வேலை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெறும் கோகனட் சம்பல், ஓகே. கோகனட் சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான், காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ அதை போட்டு பண்ணணும். அப்புறம் முட்டையை அவிச்சாச்சு. இதுதான் என்னோடய ஃப்ரைடே சமையல். அவ்வளோதான். சரி வெயிட் பண்ணுங்கள், நான் போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளேயும் போயிட்டு கொஞ்சம் மேக்ஸி கலெக்ஷனையும் பார்த்துருங்க. நீ தானே கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ரொம்ப நாளாக எல்லோரும் என்கிட்ட கேட்ட மேக்ஸி கலெக்ஷன் சட்டுன்னு காமிச்சிடுறேன் நான். இது வந்து அரபிக் மாடல், ஓகேயா. இது பேர் ஜிலேபியா ஒருத்தவங்க ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி அரபிக் லேடிஸ் வந்து இந்த ஈதுக்கு எல்லாத்துக்கும் போடுவாங்க. அவங்க போகிற கிளாத் வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 100 dirhamsக்கோ 110 dirhamsக்கோ வாங்கினது. ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 45 dirhams தான். பிகாஸ் இதுக்கு லைனிங் தேவைப்படாது, ஸ்ட்ரைட் கட்டு, இதில் எந்த விதமான வேலையும் இருக்காது. நெக்குக்கும் அவங்க எங்கே கட் பண்ணணும்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நமக்கு பெருசாக அதில் வேலை இல்லாதனால இப்படி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இதில் இருக்க 100 dirhams 110 dirhamsக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதில் கல்லெல்லாம் கூட விழுகாது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இது நான் வாங்கி 3 years 4 years மேலே ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி வாங்கினேனோ அப்படியே இருக்குது. ஸோ இதுதான் அரபிக் ட்ரெஸ்ஸு, ஓகேயா. இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம சப்போஸ் நான் வெக்கேஷன் போகிறப்ப நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி கிளாத்தில் போடுற எல்லா மேக்ஸியுமே ஷார்ஜாவில் இருக்க அல்ஹரம் அல்மாசி அந்த கடையில் தான் நான் எடுத்தது. என்கிட்ட எவ்வளோ பேர் டிஎம் பண்ணி கேட்டாலும் அவ்வளோ பேர்த்துக்கும் நான் இந்த பதில் சொல்லியிருக்கேன். நான் நிறையா விளாக்லேயே காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அங்கே என்னென்னா இட்ஸ் லைக் டே டு டே மாதிரி தான். நீங்கள் ஒரு டைம் போகும்போது இது நெக்ஸ்ட் டைம் பார்த்து எடுத்துக்கலாம்னா அங்கே இருக்காது. அதுதான் அங்கே இருக்க பெரிய பிரச்சனை. பிகாஸ் எல்லா அரப்ஸுமே அங்கே தான் வருவாங்க. அரப் மீன்ஸ் என்னென்னா இந்த லெபனானீஸ், எஜிப்ஷியன், அவங்க எல்லாருமே அங்கே தான் எடுப்பாங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குறப்ப பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும், எப்போ தேவையோ அப்படிங்க போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் போடுற வீடியோவில் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே அங்கே தான் எடுத்தது. இது 2 ஷோரூம் இருக்குது, ஷார்ஜா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அபுதாபி ஒன்று இருக்குது. ஆனால் ஷார்ஜாவில் தான் ரொம்ப சூப்பராக நிறையா இருக்கும். இது நம்ம சின்ன பிள்ளைலேருந்து நம்ம ஃப்ராக்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் வர மெட்டீரியல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே ஒன்று தான். முதல்ல வந்து இது எல்லாமே வந்து 80-90 இருந்துச்சு, இப்போ எல்லாமே 100-110 ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப்
அவங்களுக்கு தெரியும் விலைவாசி எல்லாமே கூடிடுச்சு. ஸோ இந்த டைப்பில் இந்த மெட்டீரியலில் வர எல்லா மேக்ஸுமே வந்து நாங்கள் வாங்கினது தான். நீங்களா சிசர் வச்சோ கத்தி வச்சோ கிழிச்சாதை தவிர மற்றபடி இது கிழியவே கிழியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே அது பாட்டுக்கு இருக்கும் ஒரு டைம் வாங்கினாலும். இந்த மாதிரி டைப்பில் வருது பார்த்திங்களா, இது வந்து டிட்டோ ஒரே மாதிரியே இருக்கும். எப்படின்னா வந்து கைக்கிட்ட லேஸ் வந்திருக்கும். கைக்கிட்ட லேஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன டிசைன்ஸ், அதாவது இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், டிசைன்ஸ் மட்டும் வேறு வேறு தான் இருக்கும். கிளாத்து சொன்ன மாதிரி காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நானே தேடுறேன் இந்த மெட்டீரியலில் இவ்வளோ லென்த்தில் வரவே மாட்டேங்குது. இப்போ நமக்கு இங்கேக்குள்ளே இலாஸ்டிக் கொடுத்துருந்தாலுமே நம்ம வயிறை பிடிக்காது, ஒன்றுமே செய்யாது. அவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். நீங்கள் எக்ஸல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஏ ஹைட்டில் ஏ வெயிட்டில் இருக்கவங்களுக்கு நமக்கு லார்ஜே ஓகே தான். எக்ஸல் எடுத்திங்க அப்படின்னா அவ்வளோ போடுறதுக்கு கன்ஃபியாக சூப்பராக இருக்கும். நான் செக் பண்ணுறேன், திருப்பி செக் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வெக்கேஷன் போகும்போது நீங்கள் எல்லோரும் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வர எல்லாமே அதில் இட்ஸ் லைக் அப்படி வழுக்குன்னு இருக்கும் இல்லையா, சில்க் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா. இது ஃபுல்லாக நான் வந்து கிளாத் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணது. ஸோ இது நீங்கள் தான் வந்து நெட்டில் டிசைன் பார்த்துக்கணும். இந்த மாதிரி பாடிக்கு இந்த மாதிரி வைக்கணும், நெக் இப்படி இருக்கணும், ஹேண்ட் இப்படி இருக்கணும். நீங்கள் ஒவ்வொன்றா கஸ்டமைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடது ரொம்ப அழகாக வரும். இது நானே கஸ்டமைஸ் பண்ணதான் எல்லாமே. ஸோ இது பலூன் ஹேண்ட் வச்சு இங்கே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு பண்ணது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கிளாத் எடுத்து தைக்கலாம். இப்போ ஏ ஹைட்டில் ஏ வெயிட்டில் இருக்கவங்களுக்கு 4.5 மீட்டர் தேவைப்படும் உங்களுக்கு. ஆனால் இப்போ கீழெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஃப்ரில் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தச்சு போட்டதுக்கப்புறம் எனக்கு இருக்க ஃபீல் என்னென்னா, இந்த இடத்துல ஃப்ரில் வைக்கக்கூடாதுன்றது மட்டும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது கரெக்டாக வயிற்றுக்கு மேலே வந்து படக்குன்னு நிற்கிது. அது நல்லாவே லுக் வைஸாகவும் நல்லா இல்லை, சம்திங் எதுவும் நல்லாவும் இல்லை, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதில் வந்து ஹேண்ட் மட்டும் இப்படி வச்சுருக்கேன். பிகாஸ் அது மேலே ஏறாமல் இருக்குன்றக்கா, டிஃப்ரெண்ட்டாக வைக்கணுன்றக்கா, இது வந்து மேலே ஏறாமல் இருக்கும் அப்படின்றக்காக ஃபுல் ஹேண்ட் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு டைலர் கிடைச்சாலும் சரி, இல்லை நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி தச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் நெட்டில் மேக்ஸ் டிசைன்ஸ்னு போட்டு பாருங்கள். நெக்குக்கு வேறு ஹேண்டுக்கு வேறு அந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நிறையா டிசைன்ஸ் வரும். அதை நீங்கள் அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அப்படியே ஒரு மேக்ஸியாக இந்த மாதிரி தச்சுருங்க. இது போக இந்த மாதிரி காட்டன் மேக்ஸிஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா நான் வந்து யூஸ் ஆகுதோ இல்லை எடுத்து வைப்பேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிறப்ப அதை நான் புதுசாக அப்படியே யூஸ் பண்ணிக்கிறது. அன்றைக்கி தான் போய் வாங்கணுன்னா போய் யோசிச்சுலாம் வாங்க மாட்டேன் எப்போவுமே நான். இது வந்து ஆயிஷா கிஃப்ட் பண்ணுச்சு இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு மேக்ஸி பண்ணுச்சு. நானும் ஆயிஷா ஒன்றா போட்டிருந்தோம் இல்லையா, இது அந்த மேக்ஸி. நல்ல கிளாத், இது செம்ம சூப்பரான கிளாத் இந்த கிளாத்து. ஸோ இவ்வளோ தான். நான் வந்து அடுத்தடுத்து மேக்ஸி கலெக்ஷன்ஸ் காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். ஓகேயா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். என்னை மாதிரி நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வாங்க போகிறேன், அது நல்ல பிராண்டாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்ட் வாங்கினாலும் ஒரு நாள் 2 இயர்ஸ்க்கு மேலே அதை மெயின்டைன் பண்ண முடியாது. பெட்டர் அதுக்கு இதே வாங்கிடுங்க. இது அதை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸும் கூட. ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியே வாங்கிடுங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸி கலெக்ஷன்ஸும் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு ஐடியாவும் கொடுத்துருப்பேன். நான் கண்டிப்பாக வந்து நான் வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னா நாங்கள் அந்த ஷாப்புக்கு விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதாங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் துபாயை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ன வேணாலும் துபாயை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரெசிபீஸ் பற்றி வாட் எவர் என்கிட்ட நீங்கள் எது பேசணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நான் வந்து டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான். வீடியோ கடைசி முடி பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்னொரு ஒரு ஃபீல் குட்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.